ஹலோ மை டியர் வியூவர்ஸ், யூடியூப் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்குரிய தங்களுடைய ஆதரவு என்ன என்று தெரியாமல் என் கடமையை நான் செய்து கொண்டிருக்கிறேன். நமக்கு ஏற்பட்ட சூழல்களை வைத்து மக்களுக்கு நாம் எதை சொன்னால் பயன்படும் என்று எண்ணி இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அதாவது மன எழுச்சிக்கான பேச்சு. நண்பர்களே, நம்முடைய அனுபவங்களில் நல்லது கெட்டது என்று இருக்கிறது. நல்லதையும் சொல்ல வேண்டும், கெட்டதையும் சொல்ல வேண்டும். ஆனால் அதிகம் சொல்ல வேண்டியது கெட்டதை. நல்லது என்பது இயற்கையில் அது கிடைத்தாலும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனால் கெட்டது என்பது ஆபத்தானது. அது நமக்கு கிடைக்கவே கூடாது. அதனால் அந்த அனுபவங்களை நாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும். நண்பர்களே, பல விஷயங்களை பலவாறு மக்கள் பேசிக்கொண்டே போகிறார்கள். அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் ஒரு சில விஷயங்களை எடுத்து சொல்வது நமது கடமையாக இருக்கின்றது. நம்பிக்கை என்ற தலைப்பில் இன்றைக்கு பேசுவோம். நம்பிக்கை என்பது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நாம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்று அவர்கள் சொல்வதை வைத்தே நம் மீது அவர்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிய வரும். ஆக நம்பிக்கைக்கும் ஒழுக்கத்திற்கும் பாசத்திற்கும் அதிகம் வேறுபாடு இல்லை. நம்பிக்கை என்பது அன்பின் வடிவத்தில் வருகிறது. நாம் நடந்து கொள்ளும் ஒழுக்கத்தை வைத்து வருகின்றது. ஆக நாம் மற்றவர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே நம்பிக்கையாகின்றது. அதுவே அவர்களுக்கு வழிகாட்டுதலாகவும் அமைகின்றது. ஆக ஒரு தவறு செய்கிறவனை பார்த்து நாம் ஏதாவது நம்பிக்கை வைப்போமா? வைக்க மாட்டோமே. ஏன்? அது உதாரணம் இல்லை. அது வாழ்க்கைக்கு உதவாது. ஆக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம்பிக்கைக்கு ஆதாரமாக இருப்பது ஒழுக்கமாகின்றது. உண்மை இருக்க வேண்டும். அப்பொழுது நம்பிக்கையும் வருகின்றது. உண்மை இல்லாத போது கண்டிப்பாக அனைவரும் நம்மை நம்புவதில்லை. என் உண்மை இல்லையே, அது உங்கள் முகமே காட்டிவிடும். உங்கள் வார்த்தைகளில் ஏற்படும் தவறுகளே உங்களை காட்டி கொடுத்துவிடும். மிக சுலபமாக இதற்கு படிப்பு என்பதே தேவையில்லை. மெய்ஞானம், ஞானம் என்பது இருந்தால் போதும். நல்ல கடமை உணர்வோடு வாழக்கூடியவர் நல்லவர்கள் மிக எளிதில் நம்மை கண்டித்து விடுவார்கள். நன்றாக படித்திருப்பார்கள், அதிகம் படித்திருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு உண்மையை கண்டுபிடிக்க தெரியாது. காரணம், அவர்கள் பொய்யாக வாழ்கிறார்கள். நம்பிக்கைக்கு இன்னொன்று வருகின்றது. உண்மைக்கு ஆப்போசிட் பொய். ஒழுக்கத்துக்கு ஆப்போசிட்டு ஒழுக்கமின்மை. ஆக
நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பெரிய விஷயம், நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் நம்மை சுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். இப்பொழுது நமக்கே எல்லாம் தெரிந்து விடுகின்றது. அப்போ மற்றவர்களை பார்க்கும்போது நாம் சுத்தமாக இருந்தோம்னாலும் மற்றவர்களிடத்தில் தவறுகள் இருந்தால் நமக்கு தெரிந்துவிடும். அவ்வளோதான். நண்பர்களே, நான் சொன்ன விஷயத்தை திரும்ப திரும்பவும் சொல்வதைப் போல உங்களுக்கு தோன்றலாம். உண்மையும் ஒழுக்கமும் இருந்தால் நம்பிக்கை வரும். அதை நடவடிக்கையில் காட்டுங்கள். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். வாழ்க வளமுடன். அடியேன் வள்ளலார் சுந்தர் நன்றியுடன் விடைபெறுகிறேன்.